தாய் இறந்த சோகம் 2 மணி நேரம் பாடல் பாட முடியாமல் தவித்த பாடகர். சூப்பர் ஹிட் பாடல். அந்த பாடல் எது தெரியுமா? தமிழ் சினிமாவில் சில பாடல்கள் என்றும் மறக்க முடியாதவையாக அமைந்து விடுகின்றன. கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற அளவிற்கான அமுதகானங்களாகவும் அமைகிறது. அப்படியான பாடல்களுக்கு பின்னணியில் சில சோகமான காரணங்களும் இருப்பதுண்டு. அப்படி இந்த பாடலை பாடுகின்ற போது 2 மணி நேரம் பாடகர் பாடலை பாட முடியாமல் தவித்த கதை தெரியுமா? யார் அந்த பாடகர், என்ன பாடல் அது என்பது குறித்த பதிவுதான் இந்த பதிவு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, பெங்காலி, துளு, அசாமி என பல மொழிகளில் 26,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர்தான் பாடகர் மனோ. தெலுங்கில் ரஜினி கமலுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துள்ளார். பிரபு நடித்த சின்னத்தம்பி படத்தில் இடம்பெற்ற தூளியிலே பாடல் இன்றளவும் தமிழக ரசிகர்கள் மனதை வென்றுள்ளது. தமிழக அரசு விருதையும் பெற்றது. 1986ஆம் ஆண்டு இளையராஜா இசையில் வெளியான பூவிலி வாசலிலே படத்தில் அன்னே அன்னே பாடலுக்கு தமிழ் சினிமாவில் பாடகராக என்ட்ரி கொடுத்தவர் மனோ. அடுத்து வேலைக்காரன் படத்தில் வேலை இல்லாதவன் தான் பாடலை வேலை தெரிஞ்சவன் தான் என்ற பாடலை பாடினார். ஏராளமான பாடல்களை பாடியுள்ள மனோ கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டு வெளியான சிங்காரவேலன் திரைப்படத்தில் கமல்ஹாசனோடு நடித்து அசத்தியிருக்கிறார். பிறகு நடிக்கவில்லை என்பது வேறு கதை. எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த செண்பகமே செண்பகமே பாடல் மனோவின் திரையுலக வாழ்வின் முக்கியமான திருப்புமுனை. பெரிய அளவில் ஹிட்டடித்து அவருக்கு கை கொடுத்தது. தனியார் தொலை நிகழ்ச்சிகளில் தற்போது நடுவராகவும் கலந்து கொள்கிறார் மனோ. இந்நிலையில் ஒரு பாடலுக்கு 2 மணி நேரம் பாட முடியாமல் அழுத காட்சி இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களை அளவைத்த பாடல் எது என்று கேட்டபொழுது நிறைய பாடல்கள் உண்டு. ராமராஜன் நடிப்பில் வெளியான பாட்டுக்கு நான் அடிமை தடத்தில் இடம்பெற்ற தாலாட்டு கேட்காத பேரிங்கு யாரு என்ற ஒரு பாடல் தாய்க்கு நான் அடிமை படத்தில் வெளியானது. அந்நிலையில் அதுவும் அம்மா இறந்து 4-5 மாதங்கள் ஆகியிருக்கும். இந்த பாடல் ரயில் மாதி போகும். என்னால் அப்போது பாடவே முடியவில்லை. இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னால் பாட முடியாதால் 2 மணி நேரம் தாமதமானது என மனோ தெரிவித்திருக்கிறார். இப்படி அருமையான பாடலுக்கு சொந்தக்காரர் தான் மனோ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.